ஹே காய்ஸ், இட்ஸ் டியர்ஸ் மம். இன்றைக்கி ஒரு லன்ச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கொள்ளு சுண்டல், கொள்ளு ரசம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் 2 கப் கொள்ளு போட்டுட்டு அதில் நிறைய தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். நான் ஒரு 7 to 8 விசில் விட்டுருக்கேன். சைடில் கொள்ளு ரசத்துக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்லாம் ரெடி பண்ணிக்கிட்டேன். அதுக்கு இடித்த பூண்டு 1, 1 ஸ்பூன் சீரகம், 3/4 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 வரமிளகாய், கருவேப்பிலை 1 கொத்து, பெருங்காயத்தூள் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போது சுண்டலுக்கு வந்துட்டு தேவையான வெங்காயத்தை கட் பண்ணிக்கிட்டேன். நான் 1 வெங்காயம் எடுத்துக்கிட்டேன். வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட பச்சை மிளகாயும் கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம். நம்ம மிளகாத்தூள் சேர்க்க போகிறதுனால பச்சை மிளகாய் தேவையான அளவுக்கு மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும், இல்லைன்னா காரம் அதிகமாகிடும். எப்போவுமே பூண்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கிறத விட இடித்து சேர்த்தா நல்லாயிருக்கும். ஸோ நான் இடித்து தான் சேர்த்துருக்கேன். என்கிட்ட சீரகத்தூள் மிளகுத்தூள் இருந்ததுனால நான் அதையே ரசத்துக்கு ஆட் பண்ணிக்கிட்டேன். இது நம்ம இடிச்சியும் கூட சேர்த்துக்கலாம். இப்போது ரசத்துக்கு நான் தக்காளியை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறேன். நான் 2 தக்காளி எடுத்திருக்கேன். நல்லா பெரிய சைஸ் தக்காளி, பழுத்த தக்காளி எடுத்து நல்லா கட் பண்ணி அதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு அடித்து எடுத்துக்கலாம். இது கூட தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ரசத்துக்கு தேவையான தக்காளி ரெடி ஆகிடுச்சு. நான் புளிலாம் ஆட் பண்ணுறதுனால தக்காளி 2 தக்காளி தான் எடுத்திருந்தேன். இதுவே நம்மளுக்கு போதுமானதாக இருக்கும். இப்போ கொள்ளு வெந்துருச்சு, நல்லா வெந்துருச்சு. அதை எடுத்து ஃபில்டர் பண்ணி அதோட தண்ணி மட்டும் நம்ம ரசத்துக்கு எடுத்து இந்த பக்கம் தனியாக வச்சுக்கலாம். இப்போது கொள்ளை ஃபில்டர் பண்ண தண்ணி நல்லா சூடாகவே இருக்குது. அதில் ஒரு எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளி போட்டு ஊற வச்சுக்கலாம். இப்போது சுண்டலுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அது கூடவே உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள், ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், நான் குழம்பு மிளகாத்தூள் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்ல டேஸ்ட் கொடுக்கும் இந்த சுண்டலுக்கு. இப்போது வேக வச்சு கொள்ளு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஃப்ரை ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். தேங்காய் பூ சேர்த்து கிளறி இறக்குனா நம்மளோட சுண்டல் ரெடி ஆகிடுச்சு. நம்ம ரசத்துக்கு ஆஸ் யூஷுவல் எண்ணெய், கடுகு, இடித்து வச்ச பூண்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அது கூட வந்துட்டு தக்காளி விழுது அரைச்சி வச்சதை சேர்த்துக்கலாம். இது கூடவே கொள்ளு தண்ணியவும் சேர்த்துக்கலாம். நம்மளோட ரசம் ரெடி ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.